நண்பர்களே, ஒரு காலத்தில் காஜல் அகர்வால் என்ற நட்சத்திரம் திரையுலகில் தனித்துவமான முத்திரையை பதித்தவர். பெரிய பெரிய கதாநாயகர்களுடன் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். ஆனால் திருமணம், குழந்தை பிறந்த பிறகு தனது தொழில் வேகத்தை சற்று குறைத்த காஜல் சமீபத்தில் பகவந்த் கேசரி படத்தின் மூலம் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார். பக்த கண்ணப்பா படத்தில் பார்வதி தேவியாக நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். ஆனால் இப்போது சினிமாவை விட குடும்ப வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கும் காஜல் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி மாலை முதல் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டார். காஜலுக்கு பயங்கரமான விபத்து ஏற்பட்டு கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவரது நிலைமை மோசமாகி இறந்துவிட்டதாக சில இந்தி யூடியூப் சேனல்கள் செய்தி வெளியிட்டன. இதை நம்பி காஜல் இறந்து விட்டதாக வைரலாக பரவிய செய்திகளால் அவரது ரசிகர்களும் இணையவாசிகளும் பதற்றமடைந்தனர். இந்த செய்தியில் எவ்வளவு உண்மை? காஜல் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது? ஒரு விற்பனை பெண்ணாக இருந்து எப்படி முன்னணி கதாநாயகியானார்? ராம் சரணுடனான பிரச்சனைக்கு காரணம் என்ன? முன்னணி கதாநாயகியாக இருந்தபோது ஏன் திடீரென திருமணம் செய்து கொண்டார்? இந்த ஆச்சரியமான உண்மைகளை இந்த வீடியோவில் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். காஜல் அகர்வால் 1995ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி மகாராஷ்டிராவின் மும்பையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். தந்தை சுமன் அகர்வால், தாய் வினய் அகர்வால். காஜலுக்கு நிஷா என்ற ஒரு தங்கையும் உள்ளார். காஜலின் தந்தை ஒரு ஆடைக்கடையை நடத்தினார். தாய் அந்த கடையில் கணவருக்கு உதவியாக இருந்தார். காஜல் தனது பள்ளி படிப்பை மும்பையில் உள்ள செயின்ட் ஆன்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார். படிப்பில் சுறுசுறுப்பாக இருந்த காஜல் தனது பெற்றோரின் கஷ்டத்தை பார்த்து நன்றாக சம்பாதித்து அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டார். இன்டர்மீடியட் படிக்கும்போது கல்லூரியில் நடந்த அழகு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றார். அப்போது நண்பர்கள், நீ ஐவர்யா ராய் மாதிரி இருக்கிறாய், சினிமாவுக்கு போனால் பெரிய நடிகையாகலாம் என்று ஊக்கப்படுத்தினர். அன்று முதல் காஜலுக்கு சினிமா மீது ஆர்வம் பிறந்தது. ஒருபுறம் இன்டர்மீடியட் படித்துக்கொண்டே மறுபுறம் தங்கள் ஆடை கடையில் விற்பனை பெண்ணாக வேலை செய்து தனது செலவுக்கு பணத்தை சம்பாதித்தார். இந்த சமயத்தில் மும்பையில் உள்ள கிஷின்சந்த் செல்லராம் கல்லூரியில் மாஸ் மீடியா படிப்பில் சேர்ந்த காஜல் ஒருபுறம் பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டே மறுபுறம் மாடலிங்கில் நுழைந்தார். ராம்ப் வாக் செய்து சிறிய பிராண்டுகளுக்கு மாடலாக பணியாற்றினார். 3 ஆண்டுகள் மாடலிங் செய்தும் பெரிய வெற்றி கிடைக்காததால் சினிமாவோ அல்லது தொலைக்காட்சி தொடர்களிலோ தனது திறமையை காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். காஸ்டிங் டைரக்டர்களை தொடர்பு கொண்டு வாய்ப்பு கேட்டார். ஆனால் கதாநாயகியாக யாரும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. பொருளாதார பிரச்சனைகளால் சிறிய பாத்திரங்களையாவது செய்ய முடிவு செய்தார். ஐவர்யா ராய் விவேக் ஓபராய் நடித்த கியூஹோ கயானா படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும், பிருந்தாவன காலனி படத்தில் பின்னணி நடனக்கலைஞராகவும் சிறிய பாத்திரங்களை செய்து சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் 2004 ஆண்டில் வெளியாகி வெற்றி பெற்ற இந்த படங்களில் காஜலுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. இதனால் சினிமாவில் தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்து நடிப்பையும் மாடலிங்கையும் முடித்துக்கொண்டு தந்தையின் ஆடைக்கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் மும்பை நடிகைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இயக்குனர் தேஜா லக்ஷ்மி கல்யாணம் படத்துக்கு கதாநாயகியை தேடி மும்பைக்கு வந்தார். ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டரை சந்தித்து புதியவர்களை பற்றி கேட்டபோது அவர் சில பெண்களின் புகைப்படங்களை காட்டினார். அதில் காஜலின் புகைப்படமும் இருந்தது. அவரை ஆடிஷனுக்கு அழைக்க தேஜா முடிவு செய்தார். ஆனால் காஜல் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே ஆடிஷனுக்கு வருவார், மற்ற நாட்களில் கடையில் வேலை செய்வார் என்று கோஆர்டினேட்டர் கூறினார். இதற்கு தேஜா, அவர் இங்கு வரவில்லை என்றால் நாமே அங்கு செல்வோம் என்று காஜல் வேலை செய்யும் கடைக்கு சென்றார். முதலில் கோஆர்டினேட்டர் காஜலிடம் தெலுங்கு சினிமாவில் வாய்ப்பு இருப்பதாக கூறினார். ஆனால் காஜல் சிறிய பாத்திரமாக இருந்தால் செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார். பின்னர் தேஜா, எனது படத்தில் நீயே முதன்மை கதாநாயகி என்று உறுதியளித்தார். காஜலுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவரது பெற்றோரும் ஒப்புக்கொண்டு காஜலை தேஜாவுடன் ஹைதராபாத்துக்கு அனுப்பினர். அந்த படத்தின் படப்பிடிப்பு 2006 ஆண்டில் தொடங்கி 2007 ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியானது. ஆனால் படம் தோல்வியடைந்தது. ஆனால் தேஜா
எஜாவின் பரிந்துரையால் கிருஷ்ணவம்சி இயக்கிய சந்தமாம படத்தில் காஜலுக்கு கதாநாயகியாக வாய்ப்பு கிடைத்தது. இந்த படம் வெற்றி பெற்றது. இதனால் பவுரோடு ஆட்டாடிஸ்தா படங்களில் வாய்ப்பு கிடைத்தது. தெலுங்கில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காததால் தமிழுக்கு மாறி பழனி, சரோஜா, பொம்மலாட்டம் படங்களில் நடித்து பிஸியானார். பழனி படப்பிடிப்பின் போது காஜலின் பெயர் அந்த படத்தின் கதாநாயகன் பரத் உடன் கிசுகிசுக்கப்பட்டது. வெற்றிகரமான கதாநாயகனாக இருந்த பரத்துடன் காஜல் பார்ட்டிகளிலும் பப்களிலும் தோன்றியதால் இவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அனைவரும் நினைத்தனர். பழனி படம் வெற்றி பெற்ற பிறகு பரத் காஜலுக்கு திருமண புரோபோசல் வைத்தார். ஆனால் காஜல், இப்போது எனக்கு சினிமாவில் வாய்ப்புகள் வருகின்றன, பெற்றோரை பொருளாதார ரீதியாக நிலைப்படுத்திய பிறகே திருமணம் என்று கூறினார். சினிமா உலகை நன்கு அறிந்த பரத் 1 வருடம் டேட்டிங் செய்த பிறகு காஜலுடன் பிரிந்தார். காஜல் தனது கரியரில் கவனம் செலுத்தினார். இந்த சமயத்தில் இயக்குனர் ராஜமவுலி மகதீரா படத்தை திட்டமிட்டு முன்னணி கதாநாயகிகளிடம் 2 வருட தேதிகளை கேட்டார். ஒரு கதாநாயகியின் கரியர் 5 வருடங்கள் இருக்கும்போது அதில் 2 வருடங்களை ஒரே படத்துக்கு ஒதுக்குவது சாத்தியமில்லை என்று யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சமயத்தில் காஜல் தமிழில் இருந்து மீண்டும் தெலுங்குக்கு வந்து முயற்சி செய்தார். யாரும் வாய்ப்பு கொடுக்காத நிலையில் ராஜமவுலியின் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டு 2 வருட தேதிகளை கொடுத்தார். மகதீரா படப்பிடிப்பின் போது ராம் சரண் மற்றும் காஜலுக்கு இடையே நல்ல கெமிஸ்ட்ரி ஏற்படுத்த ராஜமவுலி இருவருக்கும் சுதந்திரம் கொடுத்தார். இதனால் இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது. படத்தில் கெமிஸ்ட்ரியும் நன்றாக வந்தது. 2009 ஆண்டில் மகதீரா வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. ராம் சரணின் ஆதரவால் காஜலுக்கு நாயக், கோவிந்துடு அந்தரிவாடேலே, ஆர்யா படங்களில் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முறை காஜல், ராம் சரண், அல்லு அர்ஜுன் மூவரும் ஆஸ்திரேலியாவுக்கு விடுமுறைக்கு சென்றனர். அந்த புகைப்படங்கள் வெளியாகி ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆனால் காஜல் தனது கரியரை கட்டமைக்க முன்னணி கதாநாயகர்களின் ஆதரவு தேவை என்று உணர்ந்து பிருந்தாவனம், மிஸ்டர் பெர்ஃபெக்ட், வீர, பிசினஸ்மேன், சார்வட்ஷார், பாட்ஷா படங்களில் முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து முன்னணி கதாநாயகியானார். ராம் சரண் தயாரித்த கைதி நம்பர் 150 படத்திலும் காஜலுக்கு கதாநாயகியாக வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றாலும் காஜலுக்கு கதாநாயகியாக தேவை குறைந்து ஐட்டம் டான்ஸ் வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த காஜல் ஆரம்பத்தில் 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினார். சிங்கம் படத்திற்கு பிறகு 50 லட்சம், பின்னர் 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் உயர்ந்தது. ஆனால் நாயகியாக மார்க்கெட் குறைந்த போது தான் சம்பாதித்த பணத்தில் மும்பையில் பெற்றோருக்கு வீடு கட்டினார். அந்த வீட்டின் உட்புற வடிவமைப்புக்கு கௌதம் கிச்சு என்ற இன்டீரியர் டிசைனரை அணுகினார். அப்போது இருவருக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது. 5 வருட டேட்டிங்கிற்கு பிறகு கௌதமை திருமணம் செய்து வாழ்க்கையில் செட்டில் ஆக காஜல் முடிவு செய்தார். ராம் சரணுடனான நட்பால் ஆச்சாரியா படத்தில் காஜலுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் லாக்டவுனால் படப்பிடிப்பு பாதியில் நின்றது. 35 வயதை தொட்ட காஜல் தனது சினிமா கரியர் குறைவதை உணர்ந்து கௌதமை திருமணம் செய்ய முடிவு செய்தார். 2020 ஆண்டு ஜூலையில் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய போது பலர் ஆச்சரியமடைந்தனர். இதனால் ராம் சரண் காஜலை ஆச்சாரியா படத்தில் இருந்து நீக்கி அவரது பகுதிகளை கட் செய்தார் என்ற செய்திகள் பரவின. RRR படம் ஆஸ்கார் வென்ற போது காஜல் தனது சமூக வலைதளத்தில் NTRின் புகைப்படத்தை மட்டும் பதிவேற்றி ராம் சரணை உதாசீனப்படுத்தியதாக கிசுகிசுக்கள் எழுந்தன. ஆனால் மெகா குடும்பம் ராம் சரணின் பிறந்த நாளுக்கு காஜல் மற்றும் கௌதமை அழைத்து இந்த கிசுகிசுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி காஜலுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒருபுறம் குடும்பத்தை பராமரித்து மறுபுறம் 2ஆம் கதாநாயகியாகவும் துணை பாத்திரங்களிலும் நடித்து பிஸியானார். விளம்பரங்களுடன் சில நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் பணியாற்றினார். 2022இல் ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தை ப்ரோமோட் செய்து அதன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அந்த நிறுவனம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக, மோசமடைந்தவர்கள் காஜல் காரணமாகவே முதலீடு செய்ததாக புகார் அளித்தனர்.
காவல்துறை விசாரணையில் காஜலுக்கு அந்த நிறுவனத்தில் எந்த பங்கும் இல்லை, வெறும் பிராண்ட் ஆம்பாசிடராக மட்டுமே பணியாற்றியது தெரிய வந்தது. காவல்துறை காஜலுக்கு எச்சரிக்கை விடுத்து இனி பிராண்டுகளை ப்ரோமோட் செய்யும் முன் முழுமையாக அறிந்து செய்யுமாறு அறிவுறுத்தியது. எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த போது செப்டம்பர் 8ஆம் தேதி மாலை காஜலின் கார் பயங்கர விபத்தில் சிக்கி அவர் இறந்துவிட்டதாக செய்திகள் பரவின. இதனால் ரசிகர்களும் இணையவாசிகளும் அதிர்ச்சியடைந்தனர். இந்த செய்தி உண்மையா பொய்யா என்ற குழப்பத்தில் இருந்தபோது காஜல் நேரடியாக பதிலளித்து, எனக்கு எந்த விபத்தும் ஏற்படவில்லை, நான் இறக்கவில்லை, இவை அனைத்தும் பொய் செய்திகள், கடவுளின் அருளால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று தெளிவுபடுத்தினார். இதனால் அவரது ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். காஜல் அகர்வால் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்தது எது? கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மூலம் உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும்.